ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி வந்து ஒரு ஒரு மார்க் அலோகேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க? ஒரு லாங் கேப் எடுக்குது, டிகிரி முடிச்சிட்டாங்க, ஒரு 3-4 வருஷம் ஆகி இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ வராங்கன்னா ஒரு பேனல் மெம்பர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த இயர் கேப் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி என்ன பதில் வந்து நம்ம கொடுக்கணும், இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு பேனல் மெம்பர்? இது கரண்ட் அக்கௌண்ட் பற்றி சொல்லுங்க, இல்லை ரெப்போ ரேட் பற்றி சொல்லுங்க, இப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எதனால அப்படி டைரக்டா கேள்வி கேட்க வேண்டியதாகுதுன்னா, அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க என்னன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா, இல்ல 8க்கு 5 பண்ணா பிளாங்கா தாங்க போகணும். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கணும். பிளாங்கா தான் போகணுமே தவிர நான் போயிட்டு போனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் மட்டும் மக்கள் கொண்டு போக கூடாது. முன்னாடி அதை பற்றி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து இதோட கோர் பார்த்தீங்கன்னா இப்போ பிகாம் முடிச்சுட்டு வராங்க, சம்டைம்ஸ் பிஇ முடிச்சுட்டுமே நிறைய பேர் வராங்க. அப்போ கேள்வி கேட்கப்படுது, என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, இந்த டிகிரி வந்து எப்படி உங்களுக்கு பேங்கிங்கில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, எப்படி அப்ளை ஆகுது? பேங்க் வேலைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு டிகிரி இருக்கா? இந்த டிகிரி படித்தா நீங்கள் பேங்க் வேலைக்கு போகலான்னு ஏதாவது இருக்கா? எனி டிகிரின்னு சொல்லிட்டாங்க. எனி டிகிரி. நான் ஸ்கூலில் 8 பாஸ் பண்ணியிருக்கேன், இல்லை 10 பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அங்கே வேலை இருக்குது. நீங்கள் ஐஐஎம்ல படிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் அங்கே வேலை இருக்குது. சிவில் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது, டெக்ஸ்டைல் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்குது. யாருக்கு அங்கே வேலை இல்லை? வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஐஓபி எல்பிஓ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் வீடியோ தான் இது. ஸோ எல்லாரும் மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நாம் பதில் சொல்கிறத விட நம்ம பேனல் மெம்பர்ஸ், ஸோ அவங்க வந்து அதுக்கு வந்து என்ன பதில் எதிர்பார்க்குறாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அந்த கேள்விகளுக்கெல்லான்னு அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மாக் இன்டர்வியூ, அதாவது நேற்று ஜனவரின்ற நவம்பர் 1 அண்ட் நவம்பர் 2 பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் 2 நாள் டைம் எடுத்துக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ நம்ம கெய்ட்லி, நம்ம கோ டீம் அண்ட் சிடபிள்யூஜே சேர்ந்து இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 6th இயராக வந்து நம்ம மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கூட இப்போ யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சண்முகநாதன் சார், ரிட்டையர்டு ஐடிபிஐ மேனேஜர், கூட நம்ம பரமசிவம் சார் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு எஸ்பிஐ மேனேஜர். ஸோ சார், மக்கள் பிரதிநிதியாக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது சார் இந்த ஐஓபி எல்பிஓ இன்டர்வியூ சம்மந்தமாக. ஸோ அதுக்கான அவங்க கேட்ட கேள்விகள்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதுக்கு எப்படி வந்து பதில் சொல்லலாம், எப்படி வந்து பேனல் மெம்பர்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஸோ அப்படின்னு சொல்லலான்னு நான் வந்து மக்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, அவங்கள நீங்கள் வந்து ஒரு பேனல் மெம்பர்ஸாக பார்க்காதீங்க, அவங்கள ஒரு கஸ்டமர்னு நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதா, நீங்கள் எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு கூலாக கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து பதில் சொல்லுங்கள். ஒரு கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போங்க, பயப்படாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் சார். இப்போ மக்கள்கிட்ட இருக்க நிறைய பிரச்சனை என்னன்னா சார், தொடர்ந்து ஒரு 2 கேள்வி வந்து தெரியாத கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிமோட்டிவேட், ட்ரிப்பு குறைஞ்சிருது, டெம்போ குறையுது. நேற்று கூட நம்ம மார்க் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இடியம்ஸ்னா தமிழில் என்ன அர்த்தம், ஃப்ரேசஸ்னா தமிழில் என்ன அர்த்தம்னு கேட்டீங்க. அவங்க ஏன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கனால டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்டோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் அசட்னா என்னன்னு கூட கேட்டால் பேசிக்கான கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வந்து திணறினாங்க. நான் அந்த மார்க் இன்டர்வியூலே பார்த்தேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சார் வந்து டேக்கிள் பண்ணுறது? இப்போ தொடர்ந்து எனக்கு ஒரு 2 கேள்வி தெரியலைன்னா அதை வந்து நான் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது அடுத்த கேள்வி வந்து கேட்கும்போது? ஒரு இன்டர்வியூக்கு வர்ற ஒரு கேண்டிடேட் இந்த பேனல் மெம்பர்ஸை பார்க்குறது இது முதலும் கடைசியும். இதுக்கப்புறம் அவங்க எங்களை எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, நாங்கள் அவங்களை எங்கேயும் பார்க்க வேண்டிய அவசியம் 2 பேருக்குமே ஏற்படாது. நீங்கள் வரும்போது ஒரு டேட்டா ஷீட் கொண்டு வர்றீங்க.
அந்த டேட்டா ஷீட்டில் உங்களுடைய பர்சனல் அல்லது பயோடேட்டா தவிர உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மார்க் வாங்கினீங்க, என்ன படிச்சிருக்கீங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு நிலைமையில் உங்கள்கிட்ட நாங்கள் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ எதை நான் கேட்கலாம் அப்படின்னா, நம்ம 2 பேருக்கும் தெரிந்த அல்லது 2 பேரும் ஆர்வமாக இருக்கிற ஒரு துறையை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், அது பேங்கிங். அது தவிர்த்து உங்களை பற்றி நான் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை கேட்கலாம். ஜென்ரலி செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வேர் ஆர் யூ கமிங் ஃப்ரம், வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், ப்ரெசன்ட்லி ஆர் யூ ஒர்க்கிங், அல்லது நீங்கள் அன்எம்ப்ளாய்டா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற பயோடேட்டாவில் நீங்கள் என்ன படிச்சிருக்கிறதாக சொல்கிறீங்களோ அதில் இருந்து தான் நான் சில கேள்விகளை கேட்க முடியும். அல்லது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எதையாவது நான் கேட்கலாம். இன்றைக்கி என்ன கிரிக்கெட் மேட்ச் நடக்கு, ட்ரம்ப் இன்னைக்கு என்ன டேரிஃப் ஹைக் சொல்லியிருக்கிறாரு, மோடி எந்த ஊரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் அதிமுகவில் என்ன பிளவு அல்லது பிரச்சனை வந்திருக்கு, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தான் நான் டெஸ்ட் பண்ண முடியும். உங்களுடைய நாலெட்ஜ் லெவலில் உங்களுடைய தகுதியை நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த ஏரியாவில் இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் சார் நம்ம ஒரு 5th 6th இயராக வந்து மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ பேனல் மெம்பர்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க போகிறாங்க. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90% ஆஃப் இன்டர்வியூ வந்து ஜென்ரலாக ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற செல்ஃப் இன்ட்ரோவில் இருந்து தான் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. மேக்ஸிமம் இன்டர்வியூஸ் அப்படிதான் பண்ண முடியும். 2வது பட்சம் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டாவே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இது கரண்ட் அக்கௌண்ட் பத்தி சொல்லுங்க, இல்ல ரெப்போ ரேட் பத்தி சொல்லுங்க, இப்படின்னு கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து எதனால அப்படி டைரக்டா கேள்வி கேட்க வேண்டியதாகுதுன்னா, செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்றது எதுக்காகன்னா, அந்த கேண்டிடேட் உள்ள வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பதட்டம் அல்லது பயத்தை நீக்கிறதுக்காக அவங்கள பற்றி அவங்களுக்கே தெரிஞ்ச தகவல்களை சொல்லுங்கன்னா கொஞ்சம் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தயக்கம் வராது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டால் தயக்கம் வராது, அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் உங்களுக்கு எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் நீங்கள் யூ கேன் கம் அவுட். உங்களை ஆசுவாசப்படுத்துறதுக்கு, உங்களை அமைதிப்படுத்துறதுக்காக தான் இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ங்கிற கேள்வியை பேனல் மெம்பர்ஸ் கேட்குறோம். எப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த கேண்டிடேட் உள்ள வரும்போதே அவங்களுடைய மனோநிலையை நாங்கள் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ண முடியும். அவங்க பதட்டத்தில் வர்றாங்களா, சாதாரணமாக வர்றாங்களான்னு. சாதாரணமாக வர்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு இந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை கேட்க மாட்டோம். புரியுது. அவங்க நார்மலாக இருக்காங்க, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அதனால வந்து உட்கார்ந்த உடனே கரண்ட் அக்கௌண்ட்னா என்னம்மான்னு கேட்போம். டைரக்டா கேள்விக்கு போயிடுவீங்க. அந்த கேண்டிடேட் ஒரு பதட்டத்தில் வர்றாங்க அப்படின்னா பதட்டத்தை தணிக்கிறதுக்காக உங்கள் பேர் என்னம்மா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், தம்பி உங்கள் பேர் என்ன சொல்லுங்கன்னு கேட்போம். அப்போ அவங்க தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ள இருந்த தயக்கம், பயம் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஓரளவுக்கு பேசுற நிலைமைக்கு அவங்க வருவாங்க. அப்ப வந்து அவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள தயார்படுத்துறது தான் அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ங்கிறதை தவிர வேற செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒண்ணுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகே. இப்போ அவங்க எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வர்றாங்கன்னா அந்த ஊர் பேரு கூட எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஞாபகம் இருக்காது. அதை தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அவங்க அப்பா வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில் மேனேஜரா இருக்காரு அப்படின்னா இந்த கேண்டிடேட்டோட அப்பா டெக்ஸ்டைல் மில்ல மேனேஜரா இருந்தார் அப்படிங்கிற தகவலை வச்சு நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்போ அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா, கேள்விகள் கேட்கிற போது அவங்களுக்கு பதட்டமோ தயக்கமோ இல்லாம பதில் சொல்ற ஒரு மனோபாவத்துக்கு அல்லது மனோநிலைக்கு அவங்களை கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை வச்சிருக்கிறோம். ஓகே சார். அது எல்லா கேஸ்லயும் அவசியப்படுமா அப்படின்னா இல்ல. உள்ள வரும்போது வந்து உட்காரும் போது அவங்களை நாங்க ஸ்டடி பண்ணிடுவோம். அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்காங்க, என்ன தயார் நிலையில அவங்க இருக்காங்க, பயத்தோட இருக்காங்களா, பதட்டத்தோட இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்க அந்த கேள்வியை கேட்க முடியும். ஓகே சார். செகண்ட் விஷயம் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சார், ஒரு லாங் கேப் எடுக்குது, டிகிரி முடிச்சிட்டாங்க, ஒரு 3-4 வருஷம் ஆகி இப்போ வந்து கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ வராங்கன்னா ஒரு பேனல் மெம்பர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த இயர் கேப் அப்படின்னு சொல்லி அவங்கள ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி என்ன பதில் வந்து நம்ம கொடுக்கணும், இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு பேனல் மெம்பர்? இல்லை, ஒருத்தர் டிகிரி முடிச்சுட்டு வந்து அடுத்த 6 மாசத்துல அல்லது 9 மாசத்துல வேலை கிடைக்கிறோங்கிற நிலைமை நம்ம நாட்டில் இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு நாடு.
அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளும் குறைவா இருக்கிற ஒரு நாடு. இங்கே நம்ம படிச்சு முடிச்ச உடனே நம்ம படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்துல நீங்க உங்களை தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க படிச்ச டிகிரி உங்களுக்கு ஒரு வேலையை உடனே வாங்கி தந்துடாது. நீங்க படிச்ச டிகிரினால உடனே வேலை கிடைக்காது. அப்போ உங்களை நீங்க எந்த வேலைக்கு நம்ம போகணுங்கிறத முதல்ல நீங்க சூஸ் பண்ணணும். உங்க கேரியர் எதுங்கிறத நீங்க சூஸ் பண்றீங்க. அந்த கேரியருக்கு தேவையான தகுதிகள் என்னவோ அது எங்கெங்க இருக்கோ அங்கங்க போய் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்குது. நான் ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன், நான் பேங்குக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறேன்னா நான் கைட் லீக் வரணும், கிராக் வித் ஜாக்குக்கு போகணும். அங்க போனா தான் என்ன அவங்க தயார் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ முதல்ல நான் என்னுடைய கேரியரை டிசைட் பண்ண வேண்டியது இருக்கு. கேரியரை டிசைட் பண்ண பிறகு நான் ரைட் டைரக்ஷன்ல நான் போறேன்னா காம்படிஷன் நிறைய இருக்கு. காம்படிஷன் அதிகமா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 8 லட்சம் பேர் கிட்டத்தட்ட கிராஜுவேஷன் முடிச்சு வெளியில வர்றாங்க. இந்த 8 லட்சம் பேர்ல எத்தனை சதவீதம் பேருக்கு உடனே வேலை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா ஒரு 10% கூட போக மாட்டாங்க. அப்போ மீதி இருக்கிற 90% பீப்புளோட அடுத்த வருஷம் ஒரு 8 லட்சம் பேர் வருவாங்க. அப்போ உங்களுடைய காம்படிஷன்ங்கிறது விரிஞ்சுக்கிட்டே போகும். நீங்க போட்டியாளர் நம்ம போராடி ஜெயிக்க வேண்டியதா இருக்கு. இந்த இடத்துல போராட்டம், இன்டர்வியூ, வேலை கிடைக்கிறது போராட்டமா இருக்கு. ஸோ அதனால அதுல சில ஆண்டுகள் ஆகத்தான் செய்யும். அந்த ஆண்டுகள்ல நான் எங்கேயாவது அன்ஆர்கனைஸ் செக்டார்ல வேலை பார்த்துருக்கலாம். ஆர்கனைஸ் செக்டார்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோ அல்லது ஒரு கோட்டக் மஹிந்திராவோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல நான் வேலை பார்த்துருக்கலாம். இல்லை அதுவுமே இல்லைன்னா நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தா ஒரு சர்வீஸ் சென்டர்ல கூட நான் வேலை பார்த்துருப்பேன். ஒரு சேல்ஸ், இப்போ டொயோட்டோ இருக்கு, டொயோட்டோனுடைய சேல்ஸ் சென்டர் இருக்கு அல்லது சர்வீஸ் சென்டர் இருக்கு, அங்க நான் கொஞ்ச நாள் வேலை பார்த்து. சில வேலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்காது. பல இடங்கள்ல பிரைவேட் கம்பெனிகள் உங்களை வேலைக்கு வச்சிருந்தோம்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரே ஒரு தடுக்கிறேன்னு நினைக்காதீங்க சார். சில சமயம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்விக்கியில் வேலை பார்த்துக்கிட்டே கூட படிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்காது. ஸோ அப்போ நம்ம ஓப்பனாகவே அதை நம்ம ஆன்சரா சொல்லலாமா சார்? ஏன் கேட்ப என்னன்னா, இப்படி நான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் படித்தேன். கண்டிப்பா ஹானஸ்டா இருந்தா போதும். ஆஸ்பிரன்ஸ் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டு பி ஹானஸ்டா இருந்து நீங்க என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் இதனால இருந்துச்சு, நான் ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டர்ல போனேன், இல்லை ஆட்டோ ஓட்டினேன், இல்லை கால் டாக்ஸி ஓட்டினேன், இல்லை ஸ்விக்கிக்கு போயிருந்தேன், என்னால் முடியல. இதுக்கப்புறம் பை ஜாக்சனை பார்த்தா எனக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சது. இந்த பேங்க் எக்ஸாம் இருக்கு, இதுக்கு படிங்க, இப்படி போனா முடியும்னு கைட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஆள் கிடைச்சாங்க. அதன் மூலமா நான் அப்படி கூட சொல்லலாம் சார். நான் எனக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணல. நானா சும்மா சிலபஸ் பார்த்து படிச்சு ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சு ஒரு 1 இயருக்கு அப்புறம். ஓன் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கே கூட என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அலோவ் பண்ணலன்ற கண்டிஷன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எத்தனை பேர் நிறைய இருக்கு. அந்த ஆஸ்பிரன்ஸ் அதையும் கூட சொல்லலாமே. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ரெண்டாவது ஆஸ்பிரன்ஸ் நான் போய் எல்லா கொஸ்டினும் நான் பதில் சொன்னா தான் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா முடியவே முடியாது. ஏன்னா இன்டர்வியூல சில கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியும், சில மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லா கொஸ்டின் நான் காமனா இருக்கிற ஒரு 3 to 4 கொஸ்டின் சொன்ன நீங்க அது போதுங்க. புரியுது. நீங்க ஜெனியூனா இருந்து, நீங்க ஹானஸ்டா இருந்து, உங்களோட ஆஸ்பிரன்ஸ் இது பண்ணாவே போதும். இதுல ஒன்றும் இயர் கேப் 10 years இல்லை 12 years இருந்தாலும் கூட அதுக்கு நீங்க ஜஸ்டிஃபை ஹானஸ்டா நீங்க என்ன பண்ணீங்க, எப்படி நான் அனாலிசிஸ் பண்ண வரேங்க சார். இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் வகையில் இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பதில் தெரியாதையுமே அவங்க சப்போர்ட் பண்ணி சொல்லுங்க இதுதான் சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி பதில் சொல்ல வைப்பாங்க. மார்க் இன்டர்வியூல மட்டும்தான் நம்ம அப்படி பண்ண முடியும். ஒரிஜினல் இன்டர்வியூல அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நீங்க தப்பாவே 4, 3, 7 மேல 8ன்னு சொன்னாலும் சரி கேட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேனல் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருப்பாங்க சார். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருப்பாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்களா, ஓகே இத்தனை மார்க் அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. சில பேர் மைண்ட் செட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மைண்ட் செட்டா இருக்கு. ஸோ இப்படி 3 விதமா இருக்கும் போது மக்கள் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன கேள்விகள்னாலும் கேட்கப்படுது. சார் சொன்ன மாதிரி இன்டர்வியூ இந்த ட்ராக்ல தான் போகணும்னு கிடையாது. எங்கேயோ போய் எப்படினாலும் கூட போகலாம். ஸோ இப்போ அவங்க நீங்க சொன்ன மாதிரி அவங்க எதிர்பார்க்கறாங்க சார். என்னன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணுமா, இல்ல 8க்கு 5 பண்ணா பொறுத்தவரைக்கும் பிளாங்கா தாங்க போகணும். நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கணும்.
பிளாங்காக தான் போகணுமே தவிர நான் போயிட்டு போனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், மெக்கானிக்கல் மட்டும் மக்கள் கொண்டு போக கூடாது. முன்னாடி அதை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இல்லை பேங்கிங் தான், நான் வாட் இஸ் பேங்கிங், வாட் இஸ் ரிசர்வ் பேங்க், வாட் இஸ் என்பிஏ, இதை மட்டும் நீங்கள் படிச்சு போய் அது எதையுமே இல்லாமல் வெறும் உங்கள் லொக்காலிட்டியை மட்டும் கேள்வி கேட்டு முடிச்சிருவாங்க. அப்படிலாம் இன்று நானே பார்த்துருக்கேன் சார். சார் அப்புறம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் சார். என்ன அப்படின்னா, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் கூட என்ன நான் தயார்படுத்திக்கிறதுக்கும் என்னுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நான் ஸ்திரப்படுத்திக்கிறதுக்கும் எனக்கு சில கால அவகாசம் தேவைப்படுது. என் வீட்டில் பெரிய பேக்ரவுண்ட் இல்லை. ஐ ஆம் ஹைலிங் ஃப்ரம் அ வெரி புவர் ஃபேமிலி. ஐ ஹாவ் டு சப்போர்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபாதர், மதர், படிப்பு இல்லை, வேலை இல்லை. நானும் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிற நிலைமையில அவங்களுக்கு எதையாவது நான் பண்ணிக்கிட்டே என்ன நானும் அவங்களையும் செட்டில் பண்ணிட்டு நானும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வளர வேண்டியது இருக்கு. என்ன நான் தயார்படுத்திக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு சில காலம் ஆகுது. இது இல்லாம நான் ஒரு சமுத்திரத்துல நீச்சல் அடிக்கிறேன். நான் ஒரு சேஃபான ஒரு நீச்சல் குளத்துல நான் நீச்சல் அடிக்கல. இதுல 6 அடி ஆழம், இதுல 5 அடி ஆழம், இதுல 7 அடி ஆழம், எனக்கு 6 அடிக்கு மேல என்னால நீந்த முடியாதுன்னு நினைக்கிற பாதுகாப்பான நீச்சல் குளம் அல்ல ஜாப் மார்க்கெட்டுங்கிறது. அது ஒரு சமுத்திரம். இன்னும் சொல்ல போனா பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி அது. அங்க போய் நான் நீச்சல் அடிக்கணும். ஸோ அப்போ என்னை விட நீச்சல் தெரிஞ்சவன் இருந்தான்னா நான் அவன்கிட்ட மோதி ஆகணும். நான் அவனை கீழே தள்ளி அவனுக்கு மேல நான் வந்து ஆகணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால இந்த கால அவகாசம் இதை நான் என்ன தயார்படுத்திக்கிறதுக்கான காலம்னு எடுத்துக்கிறேனே தவிர இது விரயம் செய்யப்பட்ட காலம் அல்ல. இது நான் ஊதாரித்தனமா ஊர் சுத்தி விரயம் செய்த காலம் அல்ல. என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட நேரம். இந்த வருஷம் நீங்க அறுவடை பண்ணி விதை நெல் எடுத்து வைக்கிறீங்க. அடுத்த 6 மாசம் வரைக்கும் அது அந்த பானையிலே தான் இருக்கு. அது என்ன சும்மா வெட்டியா உட்காந்துருக்கா? இல்ல, 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அதனுடைய மவுசு உங்களுக்கு தெரியும். அடுத்த கல்டிவேஷன் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்போதான் இதனுடைய அருமை பெருமை உங்களுக்கு தெரியும். இது இங்க சும்மா உட்காந்துருக்கல, அது தன்னை தயார்படுத்திட்டே உட்காந்துருக்கு. ஸோ நம்ம ஓப்பனாகவே ஆன்சர் சொல்லிடலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா சார், இப்போ இதோட கோர் பார்த்தீங்கன்னா இப்போ பிகாம் முடிச்சுட்டு வராங்க, சம்டைம்ஸ் பிஇ முடிச்சுட்டுமே நிறைய பேர் வராங்க. அப்போ கேள்வி கேட்கப்படுது, என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னா, இந்த டிகிரி எப்படி உங்களுக்கு பேங்கிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி அப்ளை ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்க, முடிச்சிருக்கீங்கன்னா பேங்கிங்கில் உங்கள் டிகிரி எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க சார். அதுக்கு ஒரு வங்கி ஒரு வழிபாட்டுத்தலம் மாதிரி. அங்கே பிரைம் மினிஸ்டரும் வரலாம், நானும் போக முடியும். எனக்கு அவருக்கும் பொருளாதார ரீதியாக, சமூக அந்தஸ்து ரீதியாக நிறைய வித்தியாசம் இருக்கு. ப்ராப்ளி அவருக்கு வேணா உடனடி தரிசனம் கிடைக்கும், எனக்கு 3 மணி நேரம் கழிச்சு தரிசனம் கிடைக்கும். அந்த வழிபாட்டு தலத்துல யார் வேணாலும் போகலாம். நான் வழிபாட்டு தலம்னு பொதுவான வார்த்தையை யூஸ் பண்றேன். நான் சர்ச்சுன்னு சொல்லல, கோவில்னு சொல்லல, மாஸ்க்னு சொல்லல. ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அதனால நான் கோவில்னு சொல்ல முடியாது, சர்ச்சுன்னு சொல்ல முடியாது, மாஸ்க்னு சொல்ல முடியாது. ஒரு வழிபாட்டு தலம், இறைவன் இருக்கிற இடம். நம்பி போறீங்க, யார் வேணாலும் போகலாம், எவ்வளவு பேர் வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் தரிசனம் உண்டு. அங்க இவருக்கு உயர்வு அவருக்கு தாழ்வுங்கிறது எதுவுமே டிகிரி எலிஜிபிள்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்க ஒரு எம்பிபிஎஸ் படிச்சீங்கன்னா ஒரு டாக்டர் ஆயிடலாம். டிகிரி முடிச்ச அன்னைக்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலவே வேலைக்கு சேர்ந்துடலாம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருந்தா நீங்க ஒரு சீனியர் ஆடிட்டர் கிட்ட போய் ஜூனியரா ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் வே ஒரு லாயர். இது தவிர பேங்க் வேலைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டில் ஏதாவது ஒரு டிகிரி இருக்கா? இந்த டிகிரி படிச்சா நீங்க பேங்க் வேலைக்கு போகலான்னு ஏதாவது இருக்கா? எனி டிகிரின்னு சொல்லிட்டாங்க. எனி டிகிரி எந்த டிகிரி படிச்சவனுக்கும் இங்க வேலை இருக்கு. அப்படின்னா நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல நான் ஸ்கூல்ல 8 பாஸ் பண்ணியிருக்கேன், இல்லை 10 பாஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் அங்க வேலை இருக்கு. நீங்க ஐஐஎம்ல படிச்சிருக்கீங்க, உங்களுக்கும் அங்க வேலை இருக்கு. சிவில் இன்ஜினியருக்கு வேலை இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்கு, டெக்ஸ்டைல் இன்ஜினியருக்கு வேலை இருக்கு, கெமிக்கல் இன்ஜினியருக்கு வேலை இருக்கு. யாருக்கு அங்க வேலை இல்லை? எல்லாருக்கும் இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்டைல் ப்ராஜெக்ட் வருது. ஒரு ப்ரமோட்டர் ஒரு 100 கோடி ரூபாயில திருப்பூர்ல ஒரு ஃபேக்டரியை போடுறாரு. 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவருக்கு ஒரு 80 கோடி ரூபாய் கடன் தேவை. அவர் உங்க பேங்க்குக்கு வர்றாரு. அவரு தான் என்ன செய்ய போகிறோம், தன்னுடைய ப்ராஜெக்ட் எதை பத்தினது, எதுக்கு இந்த 100 கோடிங்கிறத தான் எப்படி அரைவ் பண்ணோம், 100 கோடி தேவைன்னு அவருக்கு அரைவ் பண்ணியிருக்காருல்ல. ஸோ அப்போ ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க அங்கே தேவைப்படுறாங்க. எக்ஸாக்ட்லி.
அப்போ உங்களுக்கு லேண்ட் வேணும், பில்டிங் வேணும், பிளான்ட் அண்ட் மிஷினரி வேணும், ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். இந்த ப்ராஜெக்டை அப்ரைஸ் பண்ணி இந்த 100 கோடி ரூபாய் கடனை நாம் கொடுக்கலாம் அல்லது கொடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியர் தேவை. அப்போ டெக்ஸ்டைல் இன்ஜினியருக்கு பேங்க்ல வேலை. இதே மாதிரி தான் மெக்கானிக்கல், இதே மாதிரி தான் ஐடி ப்ராஜெக்ட். உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியர் இங்க ஒரு ஹிரானி இன்டர்நேஷனல் ஒரு 600 ஃபிளாட் கட்டுறாங்க ஒரு இடத்துல. 600 ஃபிளாட்டுக்கும் உங்க பேங்க்ல அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு லோன் டைப்புக்கு வர்றாங்க. அப்போ நீங்க அந்த பில்டிங் வந்து தரமா கட்டியிருக்காங்களா, சாயில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு என்னென்ன முறைப்படி கட்டியிருக்கணுமோ அந்தந்த முறைப்படியெல்லாம் அந்த கட்டிடத்தை அவங்க கட்டியிருக்காங்களான்னு நீங்க பார்க்கணுமா வேண்டாமா? அப்போ உங்களுக்கு ஒரு சிவில் இன்ஜினியர். இப்போ நானே நிறைய பேங்கிங் ஆஃபீஸர்லாம் பார்த்துருக்கேன். என்னன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு லோன் கேட்குறாங்க வீடு கட்டணும் அப்படின்னா, அவங்க போய் அவங்க என்னென்னலாம் கோட் பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, எவ்வளோ வேல்யூ அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ எலிஜிபிள் அவங்களுக்கு லோனு, இப்படிலாம் வந்து அவங்க எல்லா இன்ஜினியருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரியாலிட்டி செக்டர் வந்து பூம்ல இருக்கு. நம்ம நாட்டை பொறுத்தவரையில ரியாலிட்டி செக்டர் நல்ல பூம்ல இருந்துட்டு இருக்கு. இப்போ 600 ஃபிளாட் அவங்க கட்டுறாங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களோட பெரிய ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் எல்லாம் வச்சுதான் அதை கட்டி முடிச்சிருப்பாங்க. அப்புறம் நீங்க என்ன அங்க அப்ரைஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அங்க கொடுக்குற கடன் 20 வருஷத்துல திரும்பி வரணும்னா அந்த கட்டடம் 20 வருஷத்துக்கு இருக்கணும். கடன் வாங்குற ஆளுக்கு அந்த கட்டடம் 20 வருஷத்துக்கு இருக்கணும். அப்போ 20 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி அதை கட்டியிருக்காங்களா அப்படிங்கறத அசஸ் பண்றது உங்களால தான் முடியும். நான் சொல்லுவேன், நான் ஆர்கிடெக்ட் லண்டன்ல இருந்து வந்தாரு, அமெரிக்கால இருந்து வந்தாரு, அவரை வச்சுதான் நான் கட்டியிருக்கேன் நான் சொல்லுவேன். பட் பணம் கொடுக்கறது நீங்க. உங்களுக்கு அந்த திருப்தி வரணும்ல, அந்த கட்டணம் 30 வருஷத்துக்கு இருக்குமா இல்லையான்னு. அப்போ சிவில் இன்ஜினியருக்கு அந்த வேலை இருக்கு. ஓகே சார். மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு ஒரு கார் பிளான்ட், இப்போ மாருதி சுசுகி ஷோரூம் இல்ல, ஒரு 1000 கோடி ரூபாய் மறுபடியும் இன்னொரு பிளான்ட்டே போடுறான். மதுரையில செல்லூர்ல போடுறான். 1000 பேருக்கு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்றான். அந்த 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனி ஒருத்தா இந்த ப்ராஜெக்டை நம்ம அசிஸ்ட் பண்ணலாமா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செய்ய போறேன்னு சொல்லி நம்ம கிட்ட கடன் கேட்கிறான். அதை எப்படி அவன் திரும்ப செலுத்துவான்? திரும்ப செலுத்துறதுக்கு அவனுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு, என்ன ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டி அவன்கிட்ட இருக்கு, இது நம்ம நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டு செய்யப்படுகிறதா, இதற்கு முறையான அனுமதிகள் யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கணுமோ அவ்வளவு பேருக்கே முறையான அனுமதிகள் அவங்க வாங்கியிருக்காங்களா, இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சகமோ அப்ரூவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும்ல, ஒரு ஃபைனான்சியல் மேனேஜர் வேணும்ல. ஓகே. அப்போ MBA ஃபைனான்ஸ் படிச்ச ஆளுக்கும் அங்கே வேலை இருக்கு. அவர் பார்த்துட்டு சார் டெக்னிக்கல் மேனேஜர்னா டெக்னிக்கல் மேனேஜர் அனுப்பிச்சுடுவாரு, சார் தான் மற்றதெல்லாம் பார்ப்பாரு. ஓகே சார். ஸோ ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சுக்கிறேன் சார். ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எப்படி வந்து ஒரு மார்க் அலோகேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம் சார். சரி, அதாவது நீங்கள் டோரை திறந்து உள்ளே வர்றதுலேருந்து உங்களை நாங்கள் அப்சர்வ் பண்ணுவோம். நீங்கள் எப்படி உள்ளே வர்றீங்க, என்ன மனோபாவத்தில் இல்லை மனோநிலையில் நீங்கள் வர்றீங்க, வந்தால் எப்படி உட்கார்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணுவோம். வாட்ச் பண்ணிவிட்டு எந்த இன்டர்வியூக்கு, இந்த இன்டர்வியூ ஆனாலும் சரி இல்லை ரியல் இன்டர்வியூக்கு போனாலும் என்ன செய்யாதீங்க, பதட்டத்தோடு நீங்கள் போகவே போகாதீங்க. ஏன் பதட்டம்? உங்களுக்கு பதட்டம் 2 காரணத்தினால வரும். ஒன்று, நீங்கள் உங்களை தயார்படுத்தாமல் வந்திருந்தீங்கன்னா பதட்டம் வரும். அல்லது தயார்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த பதட்டம் வந்துடும். பதட்டத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. நான் நேற்று கூட ஒரு இன்டர்வியூ பண்ண ஒரு கேண்டிடேட் கிட்ட சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோரில் குறைஞ்சது 500 ப்ராடக்ட் வச்சுருக்கான். 500 ப்ராடக்ட் வச்சுருக்கான். பர்பஸையிலேயே சால்ட் உள்ளது, சால்ட் இல்லாதது, கருப்பு, சிவப்பு, 50 கிராம், 10 கிராம், சாஷே, அப்படி ஒரு பிராண்டில் மட்டும் காட்ரேஜ் இருக்குது, இண்டஸ்டன் லீவர் இருக்குது, அதே மாதிரி சோப்பு இருக்குது, எத்தனையோ ப்ராடக்ட். நீங்கள் வந்து ஒரு பியர்ஸ் கிளிசரின் சோப்பு வேணும்னு கேட்டிங்கன்னா அவன் எங்கேயும் முட்டாமல் மோதாமல் தேடாமல் திணறாமல் போய் எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்துட்றான். அந்த கடைக்கு உள்ளே இருக்கிறது அத்தனையும் அவனுக்கு அத்துப்படி. அவனுக்கு படிப்பு கிடையாது, அவன் பெரிய டிகிரியெல்லாம் வாங்கலை, அவனுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியாது, ஃபைனான்ஸ் தெரியாது, பையிங் அண்ட் செல்லிங்னா என்னன்னு தெரியாது, இன்கம் டேக்ஸ்னா என்னன்னு தெரியாது, ஜிஎஸ்டினா என்னன்னு தெரியாது. நீங்கள் கேட்குற அந்த சோப்பை அவனால் போய் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு அதனுடைய விலை 40 ரூபா வாங்கிட்டு மீதி 10 ரூபாய் கொடுக்க முடியும் அவனால். அது எதனால் அவனுக்கு வருதுன்னா, he is thorough.
எந்த நூக்கன் கார்னர்ல என்ன பொருள் வச்சிருக்கிறோம், காண்டிமெண்ட்ஸ் எங்க இருக்கு, ஆயில் எங்க இருக்கு, கீ எங்க இருக்கு, சோப் எங்க இருக்கு, சாக்லேட் எங்க இருக்கு, டெய்ரி மில்க் எங்க இருக்கு, பிஸ்கட் எங்க இருக்கு, ஐடிசி ப்ராடக்ட் எங்க இருக்கு, எல்லாம் எனக்கு தெரியுது. நீங்க மேரி பிஸ்கட்னு கேட்டீங்கன்னா ஐடிசியா பிரிட்டானியாவா அவன் கேட்கறான். நீங்க அதை சொல்லிட்டீங்கன்னா அதை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துருவான், இல்லைன்னா ரெண்டையும் எடுத்துட்டு வருவான். உங்களுக்கு எது வேணுமா, அப்போ ரெண்டும் அவனுக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்க படிச்ச படிப்பு எல்லாமே உங்க மூளையில அங்கங்க இருக்கும், ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா பயப்படாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க என்ன செய்யணும்னா ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப உங்களை நீங்களே கேட்டு பார்த்துட்டு இருக்கணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கேண்டிடேட் கிட்ட ஒரு கேள்வி, ஆற்று மணலுக்கு சப்ஸ்டியூட் என்னன்னு கேட்டேன். எம் சாண்டுன்னு சொன்னாரு. ஆற்று மணல் எப்படி குறைஞ்சு போச்சோ அதே மாதிரி எம் சாண்டும் ஒரு நாளைக்கு குறையுமே சார், அதுக்கப்புறம் அதுக்கு சப்ஸ்டியூட் என்ன அப்படின்னு கேட்டேன். இவரு இதை நல்ல கேள்வின்னு நினைச்சுக்கிட்டு இதை பத்தியே யோசிச்சுட்டே இருந்தாருன்னா வேற எங்கேயாவது இந்த இன்டர்வியூல கேட்டால் சொல்ல முடியும் இவரால். அல்லது எங்கேயாவது ஒரு ஜேர்னல்ல படிக்கிறாரு, ஒரு இன்டர்நெட்ல பாக்குறாரு, ஆத்து மணலுக்கு மாற்று, எம் சாண்டுக்கு மாற்று, ரஷ்யாவில் கண்டுபிடிப்பு, ஸ்பெயினில் கண்டுபிடிப்புன்னு படிச்சாருன்னா ஓ இது அவர் இந்த இன்டர்வியூல என்னை கேட்டாருங்கிறது அவருக்கு டக்குன்னு ஞாபகம். அவருடைய சிந்தனை திறனை தூண்டுறதுக்காக அந்த கேள்வி கேட்டமே தவிர இப்போ எம் சாண்டுக்கு சப்ஸ்டியூட் கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன், 68 இயர் ஓல்டு, எம் சாண்டுக்கு என் லைஃப் டைம்ல சப்ஸ்டியூட் வருமானு எனக்கு தெரியாது. பட் நான் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆர்வ விதையை விதைச்சு வச்சிருக்கேன். சோ நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க கான்ஃபிடென்ட்டா, நீங்க என்ன படிச்சீங்களோ அது உங்களுக்கு திரும்ப 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 ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். நீங்க படிக்கிறது எதுவா இருந்தாலும் மீண்டும் 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 அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ சச்சின் வந்து இப்படி அவரை உட்கார வச்சிங்கன்னா அவர் பேட் பண்ற மாதிரியே கை எப்படி சொல்லிட்டே இருப்பாராம். காரணம் என்னன்னா இந்த ஆக்ஷன் இருந்தா மட்டும்தான் அவர் பீக்ல இருக்கும் போதும் அவரால் அதை பண்ண முடிஞ்சுது. நம்ம ஃபீல்ட் அவுட் ஆயிட்டோம், நமக்கு நம்ம வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவர் சும்மா உட்காரல. எஸ்பி பாலசுப்ரமணியம் இறுதி நாள் வரைக்கும் சாதகம் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு சாதகம் தேவையே இல்லை. அவர் கிட்டத்தட்ட 50,000 பாடலை கடந்து பாடிட்டார் எல்லா மொழியிலையும் சேர்ந்து. அவர் என்ன சாதகம் பண்ண வேண்டியது இருக்கு? அவர் சொன்ன பதில், இந்த சாதகம் பண்ற வரைக்கும் தான் இந்த ஃபீல்டில் நிற்க முடியும். என்னைக்கு சாதகம் பண்றதை நான் நிறுத்துறேனோ அன்னைக்கு என்னுடைய கேரியர் முடிவுக்கு வந்துடும்னு அவர் சொன்னார். எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தை. அந்த மாதிரி பெரியவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? அப்போ நீங்க எந்த ஃபீல்டுல இருக்கீங்களோ அந்த ஃபீல்டுல நீங்க டச்ல இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த ஃபீல்டுல நிலைக்க முடியும். ஏன் சச்சினுக்கு இப்போ நீங்க ஒரு பால் போட்டு அவரால் அடிக்க முடியாதா? இன்னைக்கு முடியும். இன்னைக்கு அசார் மந்திரி ஆயிருக்காரு, தெலுங்கானால ஒரு மந்திரி ஆயிருக்காரு அசார். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே கையை உயர்த்தாம ஓங்காம ரிஸ்ட மட்டும் சொல்லி தரையில 4 அடிக்கிற ஒரே பேட்ஸ்மேன் அவர் தான். அப்ப நீங்க ஒரு பால பிடிக்கவே முடியாது. மேல வந்தாதானே நீங்க பிடிப்பீங்க, டைவ் அடிப்பீங்க. அது தரையில ஓடும், நீங்க அது பின்னாடி ஓடணும், அவ்வளவுதான். அதுக்கு அவர் கொடுக்குற ஆக்ஷன் அல்லது ஆற்றல் என்ன அப்படின்னா இங்க இருந்து இப்படி தூக்குறது, அங்க இருந்து இப்படி தூக்குறது ஒண்ணுமே கிடையாது. அவர் இந்த ரிஸ்ட் அசைக்கிறதே உங்களால கேமரால காட்டினா பார்க்க முடியாது உங்களால. அப்போ அந்த டேலண்ட் அவர் வளர்த்துக்கிறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு. புரியுது சார். அப்போ சாதனையாளர்கள் எல்லாருமே அவங்க துறையில அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸ் லேர்னிங். ஓகே, பெர்ஃபெக்ஷன். ஓகே சார். இப்போ மிஸ்டர் ஜாக்சனுக்கு என்ன சொன்னமோ அதுதான் உங்களுக்கு. நிறைய படிங்க, தொடர்ந்து படிங்க. உங்களுடைய நேரம் உங்களை நீங்க தயார்படுத்திக்கிறதுக்காக செலவிடப்படலாமே தவிர தேவையற்ற விஷயங்கள்ல மனசையோ உடம்பையோ ஈடுபடுத்திக்கிறது அட்லீஸ்ட் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வேலை கிடைச்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை கிடைக்கிற வரைக்கும் நேரம் அதுதான் உங்களுடைய பெரிய முதலீடு. அந்த நேரத்தை நீங்க எவ்வளவு பயனுள்ளதாக பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வேலை கிடைக்கிறது சுலபம், ஈஸி. தேங்க்யூ மக்களே. ஸோ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ஒரு மார்க் இன்டர்வியூலாம் எந்த இடத்துலலாம் நடத்துகிறாங்களோ போய் அட்டன் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டாக போல்டாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து கூலாக வந்து நீங்கள் வந்து பேனல் மெம்பர்ஸ் முன்னாடி பதில் சொல்லுங்கள். ஏன்னா ஆன்சர் தெரிஞ்சாலுமே இங்கே வந்து இந்த இடத்துல நிற்கும், பயத்தினாலே வெளியே வராது. அப்படிலாம் இருக்காதீங்க.
ஸோ கூலாக கான்ஃபிடென்ட்டாக போக நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றதான் பேனல் மெம்பர் செக் பண்ணுறாங்க. ஸோ சார் சொன்னார்ல, எனக்கு அதுக்கு பதில் எனக்கே தெரியாது, இல்லை எனக்கு தெரிஞ்சும் இப்போ எம்சாண்டெல்லாம் எனக்கு எதுக்கு தெரியணும். ஸோ அவங்க கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக போங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் வீடியோ வரும். பேங்கிங் ஆன ஷார்ட்ஸ் நம்ம சேனலில் போடுவாங்க. ஸோ உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10 10